இப்போ டெசிமல் கணக்கு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.1. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1/4. 1/4 வந்து 10ஆல் இது பண்ண முடியாது. 4 கீழே இருக்க நம்பரை வச்சுன்னா மேலேயும் கொண்டு வர முடியும். அப்போ 25 பண்ணலாம். 25 125 is 25. 425 100. இப்போ 100க்கு எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு போடணும். அதனால 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுமா? அப்போ 0.25 1 3/20. இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷன். அதனால இதை ப்ளஸ் பண்ணணும், இதை இன்ட்டு பண்ணணும், இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 20 1s 20, 20 + 3 23. அப்போ 23 மேலே போட்டுட்டு கீழே என்ன நம்பர் வருதோ அதே தான் அதுக்கும் வரும். இப்போ 20 போட்டுடணும். இதை வந்து இப்போ இது வந்து 10ஆகவும் வரணும், இல்லை 100ஆகவும் வரும். 10க்கு மேலேயும் வந்துருச்சு. அதனால நம்ம 5 எடுத்துப்போம். டுவெண்ட்டி 3 5s 150. 25s 100. இப்போ வந்து 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இது 3 நம்பர் இருக்கு. அதனால 1.15 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சப்டிவிஷன். -5 4/5. இப்போ அதே மாதிரி தான் மிக்சடு ஃப்ராக்ஷன். இதை வந்து இன்ட்டு பண்ணணும், இதை வந்து ப்ளஸ் பண்ணணும். 5 5s 25. மைனஸ் இருக்கனால -25 ப்ளஸ் பண்ணணும். -25 + 4 ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு. அதனால -25 + 4 9. அப்போ -29/5. இப்போ 5க்கு என்ன நம்பர் இது பண்ணால் 0 வருமோ அதை நம்ம இது பண்ணுவோம். 5 2s 10 வருமா, அதில் 0 இருக்கா. அதனால் 2 மேலே 2 கீழே 2. -29 × 2 -58. 5 × 2 10. 5 2s 10. இப்போ ஒரு 0னா இருக்கு. அதுக்காண்டி ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். அதனால -5.8. 3 மட்டும்தான் இருக்கா, அதுக்காண்டி 1 சேர்த்துக்கணும். அப்போ 3/1. ஓகேவா? இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் 10 வருமோ அதை பண்ணுவோம். இப்போ மேலே 10 கீழே 10. அப்போ 3 10s 13. 1 × 10 10. அதே நம்பர் தான் வரும். அப்போ ஒரே ஒரு 10 இருக்கா. அதனால் ஒரு 10க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். 3.0. 5th சப்டிவிஷன் 1/3. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். 3 பெரிய நம்பர் வெளியில் இருக்கணும், சின்ன நம்பர் உள்ளே இருக்கணும். அப்போ இது வந்து 1ஆல் 3 இது பண்ண முடியாதா. அதனால ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் வைக்கும் போது 0 சேர்த்துக்கணும். அப்போ இங்கே 0 வரும். 3 3s 9 வருமா, 9. திரும்பி 1 வருது. அப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்கிறனால திரும்ப பாயிண்ட் வைக்க தேவையில்லை. அப்போ திரும்பி 0 சேர்த்துப்போம். 3 3s 9. திரும்பி வருதா, அதனால திரும்பி வச்சுட்டு அப்போ 3 3s 9. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால 0.3
3 3 போய்கிட்டே இருக்கிறதால பாயிண்ட் வைக்கிறோம். அவ்வளோதான்.